Hi friends, welcome back to Udarpayirchi. நான் உங்க அரவிந்த். நம்ம இது வரைக்கும் ஹோம் சீரீஸ்ல டம்பிள்ஸ் வச்சு பேசிக் லெவல் அண்ட் இன்டர்மீடியட் லெவல் ஒர்க் அவுட்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். ஆனா நிறைய பேர் எங்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்க ஒரு கண்டினியூ சீரீஸா கொண்டு போகும்போது தான் நம்மளால ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுவும் ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஏன்னா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்போ போறோமோ அப்பதான் வந்து நம்ம பாடியில ஒரு டெவலப்மெண்ட்டா பார்க்க முடியும். எப்பவுமே ஜிம்முக்கு போறவங்கள பத்தி பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காவே அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈஸியா அவங்க பாடியை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஆனா வீட்ல இருந்து பண்ற போது என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றது இல்ல எங்க முடிக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கும். அதுக்காக நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வீட்ல இருந்தபடியே ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதனால நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரு வீக்ல வந்து 2 டைம்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண போறேன். அதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் எப்படி போகும் அப்படின்னா, பேசிக் லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க கடைசி வீடியோ முடிக்கும் போது உங்க ஃபுல் பாடி எப்படி ஃபிட்டா வச்சுக்கலாம் அப்படிங்கறத எல்லா பார்ட்ஸையும் நம்ம கவர் பண்ண போறோம். அதனால இந்த எந்த வீடியோவுமே நீங்க ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இந்த வீக் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எடுத்தோடனே ஒர்க் அவுட்ஸ்குள்ள போகாம ஃபர்ஸ்ட் நம்ம பாடியை வந்து செட் பண்றதுக்கான ஒர்க் அவுட்ஸ் பார்க்க போறோம். எப்பயுமே நம்ம எந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் வார்ம் அப் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வார்ம் அப் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் நம்ம வார்ம் அப்க்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா புஷ்அப்ஸ். இந்த புஷ்அப்ஸ் வந்து மொத்தம் 3 செட் பண்ண போறோம். இது வந்து நம்ம மொத்தம் 3 செட் பண்ணுங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 10 கவுண்ட்ஸ், அடுத்து 9, அடுத்து 8. அடுத்து புஷ்அப்ஸ்க்கு அப்புறம் நம்ம இப்ப தம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப நம்ம ஜிம்முக்குலாம் போனா பிரச்சனை இல்லை, அங்க வந்து பெஞ்ச் எல்லாம் இருக்கும். வீட்டுல இருந்தா எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். நீங்க எதுக்குமே கவலைப்படுத்தாத, நம்ம நார்மலா தரையில படுத்துட்டு இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்ப பண்ண போறது வந்து நம்ம ஜிம்ல பண்ற பெஞ்ச் பிரஸ் மாதிரி இந்த மாதிரி டம்பிள்ஸ் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா கீழே படுத்துட்டு உங்க எல்போ போர்ஷன் வந்து இப்ப தரைக்கு நேரம் தரையில இப்படி வச்சுக்கோங்க. இப்ப அப்படியே ரைஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இப்படி நீங்க கீழே டவுன் பண்ணும்போது இப்படி தரையில ஒட்டக்கூடாது. இந்த பொசிஷன் கொஞ்சம் மேலேயே இருக்கணும். ஏன்னா நம்ம பெஞ்ச்ல பண்ணும்போது பிரச்சனை இல்லை, தரையில பண்ணும்போது நம்ம ஈஸியா நம்ம கை வந்து ரெஸ்ட் ஆகும். அப்ப ரெஸ்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு லோடே போகாது. அதனால அந்த மைண்ட்ல வச்சுட்டு நீங்க கீழே டச் பண்ணாம பாத்துக்கீங்க. இப்போ நம்ம பண்ண போறது வந்து நம்ம ஷோல்டருக்காக. அதே மாதிரி டம்பிள்ஸ் எடுத்துக்கங்க. இந்த ஒர்க் அவுட் வந்து நீங்க வந்து ஒண்ணு சேர்ல உட்காந்து பண்ணணும், இல்ல அப்படின்னா நின்றுட்டு பண்ணலாம். நின்றுட்டு பண்றதுக்கும் இந்த மாதிரி சேர்ல உட்காந்து பண்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நீங்க உட்காந்துட்டு பண்றத விட நின்றுட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா உங்க கால்னால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஷோல்டருக்காக வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து நம்ம லேக் மசிலுக்காக பண்றது. அதாவது நம்ம பேக், நமக்கு உடம்புல வி ஷேப் வர்றதுக்கு வந்து இந்த மசில்னால தான் வரும். இது எப்படி பண்றது அப்படின்னா, நம்ம உடம்ப வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கங்க, உங்க நீயும் பெண்ட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பொசிஷன்ல வச்சுட்டு கையை இந்த மாதிரி திருப்பிக்கங்க. இப்படி இதான் வந்து ஹோல்ட் பொசிஷன். அதுக்கப்புறம் ஃபுல் ரிலீஸ். இது வந்து 3 செட் பண்ணணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஆர்ம்ஸ்க்காக பண்றோம். ஆர்ம்ஸ்க்கு ஸ்டார்டிங் நம்ம எப்பயுமே வந்து அன்னைக்கே சொன்ன மாதிரி ஹேமர் கர்ல் தான் பண்ணணும். நார்மல் இந்த மாதிரி பைசெப்ஸ் கர்ல் ஸ்டார்டிங் யாரும் பண்ணவே கூடாது. ஏன்னா எல்லாரும் பண்ற விஷயம் வந்து இதுதான். டம்பிள்ஸ்னாலே எல்லாரும் நார்மல் கர்ல் தான் பண்ணுவாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ற எல்லாரும் வந்து ஹேமர் தான் பண்ணணும். அது எப்படின்னா இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கவுண்ட்ஸ் பண்ணுங்க. இது 3 செட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பண்ண இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க.
நீங்க ஸ்டார்டிங்ல 1 வீக் ஃபுல்லா இந்த ஒர்க் அவுட்ஸ் மட்டும் தான் பண்ண போறீங்க. அதாவது வார்ம் அப் பண்ணிட்டு புஷ்அப்ஸ் பண்ணிட்டு இந்த 4 ஒர்க் அவுட் மட்டும் தான் பண்ண போறீங்க. இதுக்கான டைமிங் வந்து நீங்க ஒர்க் அவுட் இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸே ஜாஸ்தி. நீங்க அதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப இதை பண்ணாதீங்க. நீங்க ஸ்டார்டிங்ல 15 to 20 மினிட்ஸ் வந்து நீங்க பண்ணாலே போதும். இந்த ஒன் வீக் ஃபுல்லாவே நீங்க 20 மினிட்ஸ் பண்ணாலே போதும். இந்த 1 வீக் அப்புறம் அடுத்து என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இப்போ புதுசா இந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றவங்க இன்னும் ஒரு டவுட் இருக்கும், எந்த மாதிரி நம்ம தம்பிள்ஸ் வாங்கலாம் இல்ல எங்க போய் வாங்கலாம் அப்படின்ட்டு. நம்ம எந்த மாதிரி தம்பிள்ஸ் வாங்கலாம் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் ப்ரொவைட் பண்றேன், போய் செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த டம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஷாப்லயும் இல்ல ஏதாவது சூப்பர் மார்க்கெட்ல கூட கிடைக்கலாம். அப்படி கிடைக்கல அப்படின்னா இது எங்க போய் வாங்கலாம் அப்படிங்கறதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்றேன். அது டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aravind. நன்றி.